வணக்கம். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல ஆரோக்கியமான பச்சை பயிறு சர்க்கரையெல்லாம் போட்டு செய்யக்கூடிய இனிப்பு பலகாரமான சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சர்க்கரையை நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுக்கணும். அதுக்கு சர்க்கரை தண்ணி இருக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். சர்க்கரை நல்லா கொதித்து கரைஞ்சதும் அதை அரிச்சு எடுத்துடலாம். அரிசி எடுக்கலைன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்குது, அதனால் அரிசி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிறு இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை பயிர் கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கணும், அப்போ தான் பலகாரத்துக்கு நல்லாயிருக்கும். இது தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டு அதனால் கொஞ்சம் வத்துறது வரைக்கும் அதை கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை பயிறு, தேங்காய், சர்க்கரை எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து கொஞ்சம் கெட்டியாகிறது வரைக்கும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு இதே மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டி ஆகிறது வரைக்கும் கிளறி கொடுக்கணும். இதை அப்படியே ஒரு சைடு வச்சுக்கிட்டு அடுத்து உருண்டையில் முக்கி போடுறதுக்கு தேவையான அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் தேவைக்கு உப்பு போட்டுடணும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தோசை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியான பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த அரிசி மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அந்த உருண்டையில் ரொம்ப ஒட்டாமல் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது, பொரிச்சு எடுக்கிறதுக்கும் நல்லா வராது. அதனால பாருங்கள், இந்த அளவுக்காவது மாவு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது சுழியம் நல்லா வரும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் அடியில் பிடிக்காது. நான் கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துருக்குறேன், அதனால் லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. எண்ணெய் நிறைய ஊற்றி பொரிக்கும்போது என்ன ஆகும்னா அடியில் ரொம்ப ஒட்டாமல் நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். இதே மாதிரி ரொம்ப கரியவும் செய்யாது. கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பச்சை பயிரெலாம் செய்திருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். முக்கி போடுற மாவு கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் அந்த திக்னஸ் நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.